என்கிட்ட மெதுவாக வந்து கேட்டார், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உபன்யாசம் பண்ணிட்டீரே, இப்போ நான் கிருஷ்ணான்னு கூட்ட உடனே உன் ஆத்மாவை கூட்டேனா உடம்பை கூட்டேனா நீர் ஏன் திரும்பி பார்த்தீர்? தலையை கூட்டேனா தோளை கூட்டேனா காலை கூட்டேனான்னார். இவர் ஏதோ ரொம்ப குழப்பறார். இவரோட இனிமேல் நான் பேசவே கூடாதுன்னு ஓடியே போடுவேன் அந்த இடத்த விட்டு. கூப்பிட்டா ஏதோ ஒன்றுன்னு நினச்சிருந்தா நாம் திரும்பின்னு இருக்கோம். ஆனால் கிருஷ்ணாங்கிற பேர் இந்த உடலுக்கு தான். போன ஜென்மத்தில் எனக்கு என்ன பேருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆத்மா எல்லா ஜென்மத்திலையும் ஒரே ஆத்மா தான். பேரை ஆத்மாவுக்கு ஒத்துன்னு வைக்கவே முடியாது. பேரை உடலுக்கு தான் வச்சிருக்கோம். ஆனால் உடலுக்கு வைத்த பேரை என் ஆத்மாவுக்கு நான் தப்பாக நினச்சின்னு இருக்கேனோ இல்லையோ, இதைத்தான் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவோம். உடல் வேறே ஆத்மா வேறே. ஆனால் நாம் தவறாகவே நினைக்கிறோம். இது நமக்கு தோணும், அது வேறேன்னு ஏன் ஒத்துக்கணும்? உடம்பு ஆத்மா ஒன்றாத்தான் இருந்துட்டு போகிறதேன்னு. அப்படி தெரியல. ஏன் தெரியல? இந்த புஸ்தகம் இது என்னோட புஸ்தகம்னு சொல்கிறேன். இந்த மாலை இது என்னோட மாலைன்னு சொல்லிடுவேன். இது இந்த ஜமக்காலம் என்னோட ஜமக்காலம்னு சொல்லுவேன். இந்த என்னோடதுன்னு சொல்லச்சவே ஜமக்காலம் வேற நான் வேறேன்னு தெரியறது இல்லையோ, மாலை வேற நான் வேறேன்னு தெரியறது, புத்தகம் வேற நான் வேறேன்னு தெரியறது. இந்த கை நான் கைன்னு யாரான்னு சொல்கிறோமா, என்னோட கைன்னு சொல்கிறோமா? ஒருத்தர் நான் கைன்னு சொல்கிறதே கிடையாது. என்னுடைய கைன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக கை வேற நான் வேறேன்னு தெரியுது. நான் கைன்னு சொன்னால் நியாயம், நானும் கையும் ஒன்றுன்னு ஒத்துப்பேன். நான் தலைன்னு சொன்னால் நியாயம், நானும் தலையும் ஒன்றுன்னு ஒத்துப்பேன். அப்போ என்னுடைய தலைன்னு இந்த என்னுங்கிறது யாருன்னு தெரியலையே. இப்போ தலை தெரியறது, ஆனால் என்னுங்கிறது அந்த ஜீவாத்மா. இல்லைன்னா எல்லாரும் நான் தலை நான் கால் நான் வயிறுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஒத்துருமே சொல்கிறதா தெரியல. என்னுடைய தலை என்னுடைய கால் என்னுடைய வயிறுன்னு தான் சொல்கிறேன். என்னுடையன்னு சொல்லிட்டாலே அது வேறே, நான் வேற தான். அப்போ நான்கிறதாரு? நான்கிற சொல்லே ஆத்மாவை மட்டுமே குறிக்கும். ஆத்மா வேறு உடல் வேறுங்கிறது நம்ம வழக்கத்திலேயே ரொம்ப சுலபமாக நாம் புரிஞ்சு விடலாம். ஆனால் என்னமோ தெரியல, மயக்கத்தினால அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இந்த உடல்னு பார்க்கறதுனால அதுலேயே எண்ணம் போகிறது. ஆத்மா வேற ஒசத்தின்னு தெரிஞ்சுட்டோம்னா அது உய்வதற்கு வழி தேடின்றே இருக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஆத்மா என்பவன் உயர்ந்தவன், உடல் என்பதற்கு அறிவு ஒரு நாளும் கிடையாது. இப்போ தூங்குறோம், ராத்திரி முழுக்க நன்னா தூங்குவோம். கார்த்தால எழுந்து வந்த உடனே சுகமாக தூங்கினேன் சொல்லுவான். அது எழுத்தாப்பில் கேட்டான், நீ தான் தூங்கி போட்டியோ இல்லையோ, அப்புறம் சுகமாக தூங்கினியா துன்பமாக தூங்கினியான்னு உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி முழுக்க சுகமாக தூங்கினேன்னா நான் தூங்கியே போயிட்டேன். இவனுக்கு ஒன்று இடி விழுந்தா கூட இவனுக்கு தெரிய போகிறது, குண்டு பிடிச்சா கூட தெரியாது. இவரை கார்த்தால் எழுந்தவன் அகம் சுகமவாப்சம் ரொம்ப நன்னா தூங்கினேன்னா அப்போ என்ன அர்த்தம்? வெளிப்புலன்கள் அத்தனையும் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சுகம் தெரியறதுங்கிறது தானே பொருள். இப்போ வெளியில் ஒன்றுமே இருக்காது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை விட்டுருப்பா, அடிபட்டிருக்கும், 3 நாள் நினைவே இல்லை. எழுந்த உடனே நான் எங்கே இருக்கிறேங்கிறான். எங்கே இருக்கேன்னு தெரியல, ஆனால் நான்கிற சொல்ல மட்டும் பயன்படுத்துகிறான் பாருங்க. நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லச்சே எங்கே இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் நான்கிறது மட்டும் எப்படி உடனே வருது? நான் என் பேர் கூட மறந்து போயிருக்கோம். எத்தனையோ இடத்துல நாம் பார்க்குறோம். இப்போ பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எங்கிருந்து வந்தோம் தெரியாது, நான் மட்டும் தெரியும். அப்போது கண்டிப்பாக தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த நான்கிறது சொல்லப்படுவது தான் ஆத்மா, என்னுடையதுன்னு சொல்லப்படுவது தான் உடல். நான் நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் அது ஆத்மா ஞாபகம் வச்சுங்கோ. என்னுடையதுன்னு எப்போ சொன்னாலும் அதைத்தான் தேகம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ஒன்று என்னுடையதான பொருட்கள் அத்தனையும் அச்சித்து, 2 நான்கிற ஜீவாத்மா சித்து. இந்த 2 பேரையும் ஒருத்தன் இயக்கியே ஆக வேண்டும். 3வது ஆளை ஒத்துக்காத நாம் இருக்கவே முடியாது. நிறைய பேர் நாஸ்திகர்கள்லாம் இருப்பார்கள். 3வது எதுக்கு ஒத்துக்கணும்? இதை ஒத்துக்கிறேன், சந்தனம் ஒத்துக்கிறேன், பூவை ஒத்துக்கிறேன், பால் ஒத்துக்கிறேன், கல்கண்டு ஒத்துக்கிறேன். இதெல்லாம் அனுபவிக்கப்படுகிற பொருட்கள். அனுபவிக்கிற ஜீவாத்மா நான் தான். 2 போரும். இதுக்கு மேலே இந்த 3வது கடவுள்னு ஒருத்தனை நான் எதுக்கு ஒத்துக்கணும்னு கேட்டுடுவோம். வேற வழியே கிடையாது, இவன் ஒத்துன்னு தான் ஆகணும். ஒன்றுமே வேண்டாம், நான் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்து இலையை போட்டாயிடுது. சரி, அந்த நாளில் இலை தப்பாக சொல்லிட்டேன், இந்த நாளில் தட்டுன்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று போட்டார், தட்டை போட்டால் எடுத்து கொண்டு வந்து சாதமும் பரிமாறி ஆகிடுது. சாப்பிட போகிறேன், வாயில் போட்டுக்கச்சே வாசலில் ஒருத்தர் கதை வெடிப்பார். நான் உடனே சாப்பிட முடியாது. வாசல் கதை வெடிச்சா நேராக போய் கதவை திறந்து பார்க்கணும். கடைசியில் அவர் என் வீட்டுக்கு வந்தவரே இல்லை, 3வது வீட்டுக்கு வர வேண்டியவர் என் வீட்டுக்கு கதை வந்து தட்டி விட்டார். நீர் இந்த வீடே இல்லை, அது ஒருக்கு வீடுன்னு அவருக்கு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து இன்னொரு பிடி அன்னம் வாயில் போட்டுக்கலான்னு எடுத்தேன். தொலைபேசி கிணுன்னு அடிச்சது. இப்போ வேற வழியில் எழுந்து அது யாருன்னு பார்த்தா எனக்கு வந்ததே இல்லை, அது வேற யாருக்கோ. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்றதுக்காக வந்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்டார், இது ஒத்துனுட்டே நீன்னு ஒத்துனுட்டே, நீ தான் சம்பாதிச்ச, நீ தான் அரிசி வாய்ந்தாய், நீ தான் சமைத்தாய், ஓம் வீடு ஒன் தட்டு, நீ 7 மணிக்கு சாப்பிட உட்காந்தவன் இப்போ மணி 7:15, ஒன்று 6 சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன். இப்போ 7 மணிக்கு நீ அந்த சோற்றை சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதானே. ஆனால் 7 மணிக்கு என்னால் அதை சாப்பிட முடியல. அப்போது இந்த பொருளை இன்னவன் இப்பொழுதுதான் அனுபவிக்க வேண்டும்னு யாரோ செலுத்துறதா தெரியுது. இப்போ பொருளும் இருக்கு, நானும் இருக்கேன். இந்த 2ம் இருந்தாலும் என்னால் அனுபவிச்சிட முடியறதில்லை. இப்போ நாம் 7 மணின்னு வச்சுட்டோம். வாஸ்தவம் 7 மணின்னு பத்திரிகையிலையும் போட்டோம்.
ஆனால் இப்போ உங்கள் வேண்டுகோள் வந்தது, நமது வந்தது, ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லலாமே, 6:30 ஆரம்பிச்சா சீக்கிரம் சொல்லலாம், மாறிப்படுது. இப்போ அப்போ இந்த மாற்றினது யார்? இப்போ நம்ம போடுற அன்னி வரைக்கும் நடத்தினவர்களுக்கும் அது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுப்படுத்தோம் இல்லையா? யாரோ ஒருத்தர் செழித்து கொண்டே இருக்கிறார். அந்த 3வது சக்தியை ஒத்துக்கொள்ளாமல் நாஸ்திகம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அந்த சக்தி இல்லாமல் வேற யாரும் எந்த வழிக்கும் நம்ம போகிறதுக்கே வழி இல்லை. அதைத்தான் இவர் முதல்ல சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ சித்துன்னு தெரிந்துகொள், அச்சித்தன்னு புரிந்துகொள், அறிவற்றவை இவை இத்தனையும். அறிவுள்ளவன் ஜீவாத்மா, இந்த 2 பேரையும் செலுத்துகிறான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து தான் இது இத்தனையும் தோன்றிற்று. இது இத்தனையும் ஒரு நாள் அவனிடத்திலே சென்று சேரும். விஷ்ணோ சகாஷாத்து உத்பூதம் ஜகத் தத்ரைவச ஸ்திதம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ. இது சாஸ்திரத்தில் அழகான வாக்கியம். உபனிஷத்து சொல்றது, யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து உலகம் அத்தனையும் பிறந்தனவோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எவனாலே உலகம் காக்கப்படுகிறதோ, யத் பிரயந்தி அபிசம்விசந்தி, திரும்ப எவனிடத்திலே சென்று சேருமோ. இந்த 3மே எம்பெருமான் தான். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழில்களையும் புரிந்து மண்ணான உபாதான காரணமாய், குயவனான நிமித்த காரணமாய், தண்ட சக்கரங்களான சககாரி காரணமாய் 3 காரணமாகவும் இருந்து பெருமான் நம்மை படைக்கிறான்ங்கிறது ரொம்ப முக்கியமான செயல். இந்த 3 காரணத்தை வடமொழியில் கேட்டு நீங்கள் கட்டப்பட வேண்டாம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், வேர் முதலாய் வித்தாயின்னு ஆழ்வார் பாசுரம். தமிழ் பாசுரம் தெரிஞ்சுட்டோம்னா எத்தனையோ அர்த்தம் தெரிஞ்சு விடலாம். வேர் முதலாய் வித்தாய்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேர்னாலும் காரணம், வித்துனாலும் காரணம், முதல் நாளும் காரணம். இந்த 3த்துக்குமே காரணம் தானே பொருள். தமிழில் சாதாரணமாக ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய 3 சொற்களை பிரயோகப்படுத்தக்கூடாது. ஒரு பொருள் வந்தால் ஒரு சொல்லு தான் இருக்கணும். இப்போ வேர்னாலும் அதே தான், முதல் நாள் அதே தான், வித்துனாலும் அதே தான். ஆழ்வார் எதுக்கு 3 சொத்தத்தை வச்சிருக்கா தெரியுமா? இப்போ இந்த 3 சொல்ல காரணம் 3 காரணம் இருக்கும் இல்லையோ. உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். அதனால தான் வேர் முதலாய் வித்தாய் என்னும் 3 காரணமாக காட்டி கொடுத்தார் ஆழ்வாரும். அந்த காரணத்துவம் பரம்பொருளுக்கே உண்டானது. நாம் அத்தனை பேரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இது வரைக்கும் முதல் அத்தியாயத்தில் காட்டினார். அடுத்த அத்தியாயம் ஆரம்பத்திலே நம்ம காட்டிலும் அந்த பிரம்மம் எப்படி வேறுபட்டதுங்கிறதை ரொம்ப தெளிவாக விளக்கிறார். இந்த ஸ்லோகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்யகர்ப்பாய ஹரயே சங்கராய ச வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித்யந்தகாரிணே ஏகாநேக ரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமः அவ்வக்தாவ்வக்த ரூபாய விஷ்ணவே முக்தி ஹேதவே என்று விஷ்ணுவை குறித்து ஸ்தோத்திரம் என்றார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூப ரூபாய விஷ்ணவே சரஜிஷ்ணவே, பரம்பொருளுக்கு இருக்கிற பெருமையத்தனை இதில் சொல்லிட்டார். அதில் முதல்ல சொல்லச்சே அவிகாராய, விகாரம்ங்கிறது மாறுதல், மாறுதலே பரம்பொருளுக்கு கிடையாது. சுத்தாய ரொம்ப சுத்தமாக இருக்கார், தெளிவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நித்யாய என்றென்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார். பரமாத்மனே எல்லாரை விட பெரியவராக இருக்கிறார். அவர் தான் சதைக ரூப ரூபாய, ஒரே மாதிரி விக்கிரகம், ஒரே மாதிரி ஸ்வரூபம், ஒரே மாதிரி இயல்புகள் எல்லாம் படைத்தவர் விஷ்ணு. விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்யகர்ப்பாய, அவரே பிரமன், அவரே சிவன், அவரே விஷ்ணு. அப்பேற்பட்ட வாசுதேவனுக்கு வணக்கம்னு சொல்லி மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தார்களோ மைத்ரேயா, அதை இப்பொழுது உனக்கு நான் சொல்லுவதாக தொடங்குகிறேன். எம்பெருமானுக்கு 6 விதமான வேறுபாடுகளே கிடையாது. பகவான்கிறவன் இத்தனையும் படைக்கிறான், தாய் எந்த வேறுபாட்டையும் அடையறதில்லை. என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு தாய் பிரசவிக்கிறாள் இல்லையா, அந்த தாயார் ஒரு வேறுபாட்டை அடையாமல் அவளால் பிரசவிக்கவே முடியாது. தாயாருங்கிறவள் முதல்ல தானும் கர்ப்பத்தை உண்டாக்குகிறாள். இந்த கர்ப்பத்தை 2 மாதம் ஆறுது, 3 மாதம் ஆறுது, வயிறு பெருக்க ஆரம்பிக்கும், கால் களத்தனி நீர் சுரக்க ஆரம்பிக்கும், ஒரு மாறுதலாக தாய்க்கு ஏற்படும். கடைசியாக 10 மாதம் கழித்து பெற்றெடுக்கிறாள். அதுக்கப்புறம் எத்தனையோ உடம்புகள்லாம் மாறுதல் அத்தனை ஏற்படும். ஒரு பிரசவம் படைப்புன்னு சொன்னாலே இத்தனை மாறுதல்கள் இருக்கு இல்லையா. உடனே மைத்திரேயருக்கு சந்தேகம் வந்துடுது, இப்போ பிரம்மம் படைக்கிறதுன்னு சொன்னீரே, அதுக்கு நிறைய மாறுதல்கள் உண்டா? மாறுதல்கள் இருக்குன்னாலே ஒரு கெட்டது, தீயதுன்னு அர்த்தம். மாறாமல் இருந்தால் தான் சிறந்த பிரம்மம். மாறுதலுக்கு உட்பட்டாலே அது சரி வராது. ஏன்னா மாறுதலுக்கு உட்படுறது பூ மாறும், சந்தனம் மாறும், இலை மாறும், ஜமக்காலம் மாறும். பிரம்மமும் மாறும்னுட்டா அப்புறம் அர்த்தமே கிடையாது. அதுவா ஏதான ஒத்தரான உலகத்தில் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, மாறாத்தனத்தோட. ஆனால் பிரசவிக்கிறது படைக்கிறதுன்னு சொன்னாலே மாறுதலுக்கு உட்பட்டாகணுமே. அப்போ அதுக்கும் மாறுதல் உண்டான்னு கேள்வி.
பராசர பதில் சொன்னார், 6 விதமான மாறுதல்கள் உலகத்திலே இன்றியமையாது. எந்த 6? அஸ்தி, ஜாயத்தே, பரிணமத்தே, அபக்ஷீயத்தே, விவர்ததி, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. இதைத்தான் 6 விகாரங்கள்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பொருள் இருக்கிறது, அஸ்தி. ஜாயத்தே, பிறக்கிறது. அப்புறம் பரிணமத்தே, மாறுதல் அடைகிறது. வர்த்ததே, வளருகிறது. அபக்ஷீயத்தே, தேய்கிறது. வினஷ்யதி, அழிகிறது. இந்த 6 மாத்திரவே முடியாது. இருக்கிறது, பிறக்கிறது, மாறுகிறது, வளருகிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த 6 நமக்கு எதுக்கும் சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த புஷ்பத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், புஸ்தகத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், என் உடம்பு எடுத்துனாலும் சொல்லலாம், எத்துக்குமே சொல்லிட்டு இருக்கலாம். அதை போல பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. அது என்னைக்கும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது, இப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர அது பிறக்கிறது, மாறுகிறது, வளருகிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த மாறுதல்களுக்கு பரம்பொருளை உட்படுத்தவே முடியாது. அதனால தான் அவிகாராயன்னு சொல்லுகிறார். ஆக விகாரமே கிடையாது அதற்கு. ததேவ சர்வமேதத் வியக்தாவியக்த ஸ்வரூபவது ததா புருஷரூபேண காலரூபேண சஸ்திதம். அவன்தான் சித்து ஜீவாத்மாவாக, அவனே அச்சித்து பொருள்களாக எல்லாமாக பரிமணிக்கிறார்னு சொன்னார். அந்த மூல பிரகிருதி இதை சிருஷ்டிக்கிறான்கிற வரைக்கும் முதல்ல சொல்லிட்டார். அதுக்கு மேலே நாம் படைக்கப்பட்டிருக்கோம்னா எத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம்? என் உடம்பு இருக்குது, இப்போ இது புஷ்பத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம். என் உடம்புனா பிரம்மத்தாலேன்னு ஒரு மாதிரி நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கணும் இல்லையோ? ஏன்னா சின்ன வயசுல அறிவியல் பாடம் படிக்கிறதுக்காக போய் சேர்ந்தேன். 6ஆம் வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுப்பா? அணு. இந்த அணுன்னு அறிவியலில் நிறையா சொல்லித்தராளே, அதுக்கு மேலே அதை உடைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். இந்த அணுவுக்கு கீழே போகிறதுக்கு வழியில் அவ்வளவு சின்னது. இதே நானே கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு வந்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்ல ஆரம்பிப்பா தெரியுமா? ஒரு 3 பதார்த்தம் அதுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். இப்படி ஒன்று ஓடின்னு இருக்கும், சுற்றி வட்டத்தில் ஒன்று ஓடின்னு இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அதை உபயோகப்படுத்துறதுல இருந்தாலும் சொல்கிறேன். இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு 3 சொல்கிறோமா? அணுவையே உடைக்க முடியாதுன்னு 6ஆவதுல எனக்கு சொல்லி கொடுத்தாளா? இப்போ அதுக்குள்ளே 3 இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துடுது. உடைக்கவே முடியாதுங்கிறதுக்கு உள்ளே வேற எப்படி 3 இருக்கும்? அணுங்கிறது இருக்கிறதுலே சின்னது, உடைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி இருக்கும்னா உள்ளே போக 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 இன்னும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் இங்கேயும் நாம்ங்கிறது படைக்கிறது எதை போல எப்படி படைக்கிறான் எம்பெருமான்னா ரொம்ப வேடிக்கையான கதை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கேட்டு பார்த்தோம்னா. மூல பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குமாம் பரம்பொருள் இடத்தே. மூல பிரகிருதிங்கிறது அவனுடைய உடம்போட எப்பவும் ஒட்டி கொண்டே இருக்கும். அதைத்தான் இப்போ நீங்கள் மண்ணுன்னு வச்சுக்கணும். அந்த மூல பிரகிருதியான தன் உடலின் ஒரு பாகத்தாலேயே எல்லாவற்றையும் படைக்க ஆரம்பிப்பன். இந்த மூல பிரகிருதி முதல்ல மாறும். இந்த மாறினத்துக்கு மகான்னு பேர். அந்த தத்துவத்துக்கு மகான்கிறது மறுபடியும் மாறும். அதுக்கு அகங்காரம்னு பேர். இந்த அகங்காரத்தை 3ஆக பிடிச்சிடணும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இனிமே தான் இதில் வேடிக்கையே இருக்கு. இப்போ சாத்விக அகங்காரங்கிறது சத்துவகுணத்தோட ஒரு அகங்காரம், ரஜோகுணத்தோட ஒரு அகங்காரம், தமோ குணத்தோட ஒரு அகங்காரம். இந்த 3ஐயும் சேர்த்து எம்பெருமான் படைத்து இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவான், இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவான். இந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான்? கடைசியில் இருக்கிற தாமச அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான்? சாத்விக அகங்காரத்திலேருந்து தான் நம்முடைய புலன்கள் அத்தனையும் உருவாகும். நமக்கு 5 5 10 1 11 இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா புலன்கள். 11 புலன்கள் நம்ம இடத்துல இருக்குது. இதில் கர்மேந்திரியம்னு ஒரு 5க்கு பேர், ஞானேந்திரியம்னு இன்னொரு 5. மனசு தான் தலைவர். இந்த மனசுங்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவர். இந்த தலைவனுக்கு 10 பேர் தொண்டர்கள் இருக்கா. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், வேற 6 இல்லை, ராவணனும் 10 தலைகளும்னார். இந்த மனசு தான் ராவணன். நம்மளை எந்தெந்த வழியில் இழுத்துன்னு போகணுமோ எல்லா வழியும் இழுத்துன்னு போகிறதா இவர் தான் ராவணன். ராவணனுக்கு 10 தலை, இவருக்கு 10 பேர் தொண்டர்கள் இருக்கா. இவர் 10 தொண்டர்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ஐத்தான் ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பற்றின அறிவு நமக்கு வேணும்னா இந்த 5 தேவை. கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், காதால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ருச்சித்து தெரிஞ்சுக்கலாம், தொட்டு தெரிஞ்சுக்கலாம், முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 5மே அறிவை நமக்கு கொடுக்கறது இல்லையா? இந்த 5க்கும் ஞானேந்திரியங்கள்னு பேர், அறிவு புலன்கள். வேலை செய்யறதுக்கு வேற 5 புலன்கள் உண்டு. கையு, காலு, பேச்சு, மல ஜலம் கழிக்கும் ஓட்டைகள். இந்த 5க்கு தான் கர்மேந்திரியங்கள்னு பேர். இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு பயன்படும். கை வேணும், கால் வேணும், பேச்சு வேணும், மலஜலம் கழிக்க துவாரங்கள் வேணும். இந்த 5க்கும் கர்மேந்திரியம்னு பேர். முதல்ல சொன்ன 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 5 10 தான் மனசுக்கு தொண்டர்கள். இந்த மனசுங்கிறது தான் தலைவன். இந்த 11ஐயும் சாத்விக அகங்காரத்திலேருந்து படைச்சு விட்றான். இதுக்கு நேர் எதிர் இன்னொரு 10 படைக்கப்படுறது. அதுக்கு தான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு பேர். பிருத்திவிங்கிறது நிலம், அப்பு தண்ணீர், தேஜஸ் தீ, அதுக்கப்புறம் வாயு காற்று, திறந்த வெளி. இந்த 5ஐயும் படைப்பன்.
இந்த ஒன்னொன்றுத்துக்கும் பூத சூக்ஷ்மம்னு ஒன்று உண்டு. நேராக உருவாயிடாது மண் பிருத்திவிங்கிறது, நேர காற்று, நேர அக்னி, அதே போல் நேர தண்ணீருங்கிறது இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னிலை உண்டு. இந்த முன்னிலையைத்தான் தன்மாத்திரை பூத சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். இது வேடிக்கையாக சொல்லணும் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ராத்திரி மோர் உர குத்துவோம், பாலை வச்சு உர குத்தி மறுநாள் கார்த்தால தயிர் வேணும். அதை கார்த்தால திறந்து பார்த்தா தயிராக இருக்கும். நான் உர குத்தினோடனே திறந்து பார்த்தா பாலாக இருக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு வேலை மனக்கிட்டு எழுந்திருந்து போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தேன். அது பாலாகவும் இருக்காது, தயிராகவும் இருக்காது. பால் நிலை மாறிடும், தயிர் நிலை வந்திருக்காது. 1:30 மணிக்கு பார்த்தா அந்த நிலை இருக்குமா? இதுக்கு தான் பூத சூக்ஷ்மம்னு பேர். இந்த நிலம், நீர், நெருப்பு, காத்தெல்லாம் இருக்கே, இதுக்கு முன்னிலைக்கு 5 பேர்: சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். இந்த 5 என்ன? சப்தம் பேச்சு, நாம் பேசுகிற சொற்கள். சப்த ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி, ரூபம் கண்ணால் பார்க்குற உருவங்கள், ரசம் நாக்கால நமக்கு ருச்சி பார்க்கறதுக்காக ரசம், கந்தம் மூக்கால முகர்ந்து பார்க்குற கந்தம், நறுமணம். இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள்ங்கிறது 5. அது இந்த 5 பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாஷம் சொன்னமே, இந்த 5க்கு இந்த 5 குணங்களும் உண்டு. அதுதான் அழகு. இந்த மண்ணுன்னு சொன்னால் உடனே ஞாபகம் வர வேண்டியது வாசனை. மண்ணுன்னு சொன்னால் உருவம் இல்லை, மண்ணுன்னு சொன்னால் அக்னியை போல இல்லை, மண்ணுன்னு சொன்னால் வாசனைன்னு விடுவா. ஆகாயம்னு சொன்னால் சப்தம், ஹோன்னு ஒரு சத்தம் நமக்கு கேட்டே இருக்கா, ஆகாயம்னா சப்தம். நீர்னு சொன்னால் ரசம், நாக்கால தானே நீரை தெரிஞ்சுக்க முடியும், நீர்னு சொன்னோம்னா ரசம். அக்னின்னு சொன்னால் உருவம், அழகாக கொழுந்து விட்டு ஒரு உருவத்தோட எரியறது இல்லையா, அக்னின்னா உருவம். அதே போல் காற்றுன்னா தொடு உணர்ச்சி, காற்று யாரும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. தென்றல் காற்று வீசித்து என தடவி போயித்து என்ன, நமக்கு தொடு உணர்ச்சியைத்தானே தென்றல் காற்று சொல்கிறோம். இந்த 5ஐயும் தெரிஞ்சுக்கிறதுக்காக 5 புலன்கள் நமக்கு. இப்படி 24 தத்துவங்களை உருவாக்குகிறான் எம்பெருமான். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், கால், வெளி, இதெல்லாம் உருவாடிது. இப்போ நமக்கு அடுத்த வேலை, ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுறான், வேடிக்கையான வேலை. இந்த 5ஐயும் தம் மேசைக்கு மேலே வச்சுன்னு விடுவேன் எம்பெருமான். அதுக்குன்னு அங்கே வைகுண்டத்தில் மேஜை போட்டிருக்கிறாடி என் சொல்ல வரல, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறேன். தனக்கு முன்னாடி இந்த 5ஐயும் வைத்து கொண்டு பஞ்சீகரணம்னு ஒரு வேலை பார்ப்பேன். பஞ்சீகரணம்னா, பிருத்திவி இருக்குது, மண், அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாயம், இந்த 5ஐயும் பாதி பாதியாக வெட்டுவன். இந்த மண்ணை பாதியாக வெட்டுவன். வெட்டிவிட்டு ஒரு பாதியை மண்ணுக்கிட்டேயே விட்டுட்டு மிச்ச பாதியை 4 துண்டாக போட்டு மண்ணை கொண்டு போய் மண்ணினுடைய ஒரு 4 துண்டையும் மிச்ச 4லையும் சேர்ந்து கலந்துருவோம். அடுத்தது வாயு எடுத்துட்டு 2ஆக வெட்டி ஒரு பாதி அதிலேயே விட்டுட்டு மிச்ச பாதியை 4ஆக துண்டு போட்டு மிச்ச 4லையும் கொண்டு போய் கலந்துருவோம். இதே போல் ஒன்னொன்லையும் ஒரு பாதியை அதுங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதியை 4ஆக துண்டாடி மற்ற 4ஓட சேர்த்துருவோம். இதனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆகாயம்ங்கிறது சப்தத்துக்குன்னு சொன்னேன்னா ஓன்னு சத்தம் கேட்கணுட்டு, ஆனால் ஆகாயத்தை பார்த்தா நீளமாக தெரியுறது. சாயங்காலத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஓன்னு சத்தம் மட்டும்தானே கேட்கணும், நீளம்ங்கிறது உருவத்துக்குன்னா, உருவம்ங்கிறது அக்னிக்கு தீக்குன்னு சொன்னீரே, தீக்கு இருக்க வேண்டிய குணமான உருவம் ஏன் ஆகாயத்தில் வந்து சேர்ந்ததுன்னு ஒருத்தர் சேர்ந்தார். அப்போ எங்கேயோ கலப்படமாயிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒன்னொன்றுத்துக்கு ஒன்னொன்று தேவை. இப்போ ஆகாயத்துக்கு ஒலி தேவை, பிருத்திவி மண்ணுக்கு வாசனை தேவை, அதே போல் அக்னி உருவம் தேவை, அதே போல் தண்ணீருக்கு நாக்க ருச்சிக்கிற ருச்சி தேவை, தொடு உணர்ச்சி தேவை. இதற்கு இந்த வாயுவுக்கு தொடு உணர்ச்சி, இந்த 5 அதோட இருக்கணும். ஆனால் பார்த்தா வெவ்வேறு இருக்கிற ஆப்பில் தெரியுது. ஆகாயத்தை பார்த்தா நீளமாக தெரியுது. ஒரு முத்துச்சிப்பி, கடற்கரைக்கு போனேன், முத்துச்சிப்பி பார்த்தா பளபளபளான்னு வெள்ளி ஆட்டம் பளபளத்துது. பளபளப்புங்கிறது தீக்கு இருக்க வேண்டியது. முத்துச்சிப்பியோ மண்ணோட பொருள், மண்ணுக்கு வாசனை தான் இருக்கணும், தீக்கு தான் பளபளப்பு இருக்கணும். இந்த தீயோடது மண்ணில் எப்படி சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்று மாறி மாறி காட்சி அளிக்கிறது உலகத்திலே. என்ன காரணம்னா, இந்த கலப்படம் தான் காரணம். இந்த ஒன்னொன்னுத்தையும் பாதி பாதியாக வெட்டி ஒரு பாதியை தங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதியை 4ஆக வெட்டி சேர்த்து கலந்து விட்டானோ எம்பெருமான். இன்னைக்கு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. கலப்படத்தை ஆரம்பித்து வச்சவேர் அவர் தான். அவர் ஆரம்பித்தார், இன்னி வரைக்கும் நாம் இப்போ பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இப்போ ஆனால் அவர் பாவம் நல்லத்துக்காக பண்ணார். ஏன்னா இந்த 5 ஷேராட்டா ஒரு பண்டத்தை நாம் பயன்படுத்தவே முடியாது. சமையலே எடுத்துப்போமே, இந்த சமையலில் இந்த 5 எப்படி சேர்றதுன்னு பார்ப்போமா. அரிசி மண்ணிலிடத்துலேருந்து வெளியில் வந்தது, அப்போ மண்ணை சேர்த்துனுட்டோம். இந்த அரிசியை கொதிக்க வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் ஏற்றி கீழே நெருப்பு போட்டாகணும். 2வது நெருப்பு வந்துடுது. நெருப்பை வச்சுட்டு பாத்திரத்தில் அரிசியை போட்டால் நேரம் கொதிக்காது. அரிசியை தண்ணீரில் போட்டால் தான் அது கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். தண்ணீர் வந்தாயிடுது. நெருப்பு எரியணும்னா காற்று வேணுமே, காற்று இல்லாட்டா நெருப்பு எரியாது. காற்றை வச்சு ஊதினே காற்று வந்துடுது. சாதம் பொங்கியாச்சு. பண்ணினத்தை வைக்கிறதுக்கு இடைவெளி வேணுமே, வெளி தான் ஆகாசம்.
இந்த 5 சேர்த்தா தான் ஒரு அரிசிச்சோறு சமைத்து நான் சாப்பிடணும்னாலே இந்த 5ஓட தேவை இருக்குன்னா, அப்போ 5ஐயும் சேர்க்காத பெருமானால எத்தையான பண்ண முடியுமா? இதுகள் மட்டும் தனித்தனியாக இருந்திருந்தா ஒரு பயன் நாம் படுத்திக்கவே முடியாது. இந்த 5ஐயும் சேர்த்து தான் எம்பெருமான் நம் உடலையே படைக்கிறான். 5ஐயும் சேர்த்து பிசைந்து அதிலிருந்து நமக்கு ஒரு உடம்பை படைத்தான் எம்பெருமான். படைத்த எடுத்து ஒரு பக்கம் தயாராக காத்துருக்கு ஒரு உடல். இதெல்லாம் அச்சித்து. இத்தனை நாளி நான் சொன்னதும் ஞானமில்லாத அறிவில்லாததான அச்சித்தத்துவம். இன்னொரு பக்கம் பரபிரம்மத்தோட உடம்புல ஒட்டின்னு இருக்கு ஆத்மாக்கள் அத்தனை பேரும். இதெல்லாம் சிருஷ்டியை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரளய காலத்திலே பிரம்மன் தான் இருக்கு. அதில் 2 பக்கம் 2 ஒட்டின்னு இருக்கும். ஒன்றும் அச்சித்து அறிவற்ற இத்தனை தத்துவங்கள், அதிலிருந்து இத்தனையும் படைச்சு விட்டான். படைச்சு இப்போ சித்தமாக காத்துன்னு இருக்கு ஒரு உடம்பு தயார். இனிமேல் அந்த உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அவன் ஆத்மாவை தயார்படுத்தியானும். இந்த ஆத்மாவும் தன்னிடத்துல இன்னொரு பக்கத்தில் ஒட்டின்னு இருக்கும். ஆழ்வார் பாசுரத்தில் காட்டினார், ஒன்னும் தேவும் உலகமுயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. இது இத்தனையும் போய் பரபிரம்மத்திடத்துல ஒட்டின்னு இருக்கு. ஒரு பக்கத்துலேருந்து பண்ணி முடிச்சுட்டான் உடலை, இன்னொரு பக்கம் இந்த ஜீவாத்மாக்களோட கூட கர்மாங்கிறது ஒட்டிகிட்டே இருக்கும். பாவம் புண்ணியம்ங்கிற 2 தான் கர்மாக்கள். நாம் வேதம் சொன்னபடி நடத்திகிட்டே போனால் நல்லதை செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டே போனோம்னா புண்ணியம் சேரும். எதை அது செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை செஞ்சோம்னா பாவம் சேரும். ரொம்ப சுலபமும் பாவமும் புண்ணியம் தெரிஞ்சுக்கணும்னா அது செய்யணும்னு சொன்னதை செஞ்சால் புண்ணியம், அது செய்யாதேன்னு சொன்னதை விட்டுவிட்டா புண்ணியம், அது செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சா பாபம், அது செய்யணும்னு சொன்னதை செய்யாட்டா பாபம். இவ்வளவுதான் பாபம், இவ்வளவுதான் புண்ணியம். அழகா நீ கட்டம் போட்டு வச்சுடலாம். வேதம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பண்ணல, வேதம் செய்யாதேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், பாபத்தை சேர்த்துட்டே போகணும். அது செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன், செய்யாதேன்னு சொல்லிட்டு தவிர்த்து விட்டேன், புண்ணியத்தை செஞ்சுட்டே போயிடலாம். இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிறது நம்ம இடத்துல கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கணக்குலேருந்து இப்போ எடுத்து பார்ப்பேன். இந்த ஒரு பக்கம் உடலை தயார் பண்ணிட்டானா இப்போ இந்த ஜீவாத்மா எல்லார் கணக்கையும் எடுத்து யாருக்கு நிறைய புண்ணியம் இருக்குதுன்னு கணக்கு பார்ப்பேன். அது ரொம்ப நிறையா புண்ணியம் பண்ணியிருந்ததுன்னா இவனைத்தான் பிரம்மா வாக்கணும். மேற்கொண்டு படைப்பு தொழிலுக்கு ஒரு பிரம்மா வேணுமில்ல, நான்முக கடவுள், அவனுக்கு ஏற்ற புண்ணியம் இருக்கிற ஜீவாத்மாவை தேர்ந்தெடுப்பன். அந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த உடலுக்குள்ளே வைப்பன் எம்பெருமான். அதுக்கப்புறம் மகனே உஞ்சமர்த்து, அதுக்கப்புறம் இவர் சிருஷ்டி வேலைக்கு வரவே மாட்டார். இவர் திரும்ப போய் திருப்பார்கடல்ல சயனிச்சு விடுவார். இதுதான் இவர் வேலை. இந்த சிருஷ்டியெல்லாம் அத்வார சிருஷ்டின்னு பேர். தானா நேர பண்ணுகிற படைப்பு ஒரு உடலை உருவாக்குற வரைக்கும். அந்த உடலை உருவாக்கி பிரம்மாங்கிற ஒரு ஆத்மா உள்ள புகுத்தி விட்டான்னா அப்புறம் பண்ண வேண்டியது பிரம்மாவனுடைய வேலை. அது வேற சிருஷ்டி. இத்தனை நாளி பார்த்தது தான் நேரடியா பண்ணின சிருஷ்டி. இனிமே பார்க்க போறது அவன் மூலமாக பண்ணுகிற சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை பற்றி முறிப்பன். இந்த பாவ புண்ணியங்கள் மட்டும் என்னைக்கு அழியவே அழியாது. பிரளயமே வந்தாலும் பாவ புண்ணியங்கள் அப்படியே இருக்கும். அதுதான் ஜாகிரதையா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரளயம் வந்து உலகம் அத்தனையும் அழிந்து போனாலும் இந்த பாவ புண்ணியங்கிறது வெறும் கணக்கு தான். ஏன்னா அது எங்கேயும் ஒன்று இப்போ ஒரு உருவத்தோடு அது உட்காண்டிருக்க போகிறது இல்லை, வெறும் கணக்கு தானே. இந்த கணக்கு புஸ்தகம் எது தெரியுமா? பகவானுடைய திருவுள்ளந்தான். அவன் உள்ளந்தான் பெரிய புஸ்தகம். அதில் ஒத்தத்திற்காக ஒரு பக்கத்தை எழுதி வச்சுருக்கான். நம்ம பேர் கூட கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் 10 வரவுன்னு இந்த கணக்கு போடுறவாள்லாம் சொல்லுவாள் இல்லையோ. இந்த 10ங்கிறது இப்போ செலவெல்லாம் 10, வரவெல்லாம் வரவுன்னு எழுதுவா, செலவெல்லாத்தையும் 10ன்னு எழுதுவா. நமக்கு எது வரவு புண்ணியம், எது பற்று பாபம். இந்த பாப புண்ணியங்கிற பற்று வரவு கணக்கை 2 பக்கம் எழுதி வச்சுட்டே இருப்பான் பெருமான். இது ஒரு பிறவியும் நமக்கு முடியும். இந்த புண்ணியம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா சொர்க்கத்துக்கு அமுச்சிருவான், பாபம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நரகத்துக்கு அமுச்சிருவான். இந்த மொத்த பாவம் புண்ணியம் 2ஐயும் சேர்த்து ஈடு கட்டிவிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பாவ புண்ணியம் 2ம் தொலைந்தா மோட்சம். இதில் சொர்க்கத்துக்கு போனோம்னா புண்ணியம் நிறையாம இருக்கணும், பாபம் நிறையா இருந்ததுன்னா நரக்கத்துக்கு போகிறோம். யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். புண்ணியம் நிறையா இருந்தால் வைகுண்டத்துக்கு போகலான்னு நடக்கவே நடக்காது. பாபம் புண்ணியம் 2ம் தொலைந்தா தான் மோட்சத்துக்கே போக முடியுமே தவிர ஒரு புண்ணியத்தை மிச்சம் இருந்தால் 2ம் ஒரே விலங்கு. புண்ணியம்ங்கிறது பொன் விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பு விலங்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். 2ம் விலங்கு தான். சிறைச்சாலை தான். சிறைச்சாலை கம்பியை தங்கத்தில் போட்டிருந்தா எனக்கு என்ன, இரும்பில் போட்டிருந்தா எனக்கு என்ன, உள்ளே கொண்டு போய் சிறையில் வச்சுட்டான். புண்ணியம் பாபம் 2மே விலங்கு. இந்த 2 விலங்கையும் தொலைச்சா தான் நம்ம மோட்சத்துக்கே போக முடியும். இது புரியறதுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த கர்மாக்கள்ங்கிறது நமக்கு சிரமப்படுறதே. ஒரு கணக்கு எழுதிச்சு என்ன பண்ணுவா, வருஷம் கணக்கு புஸ்தகத்தை நேர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்திலே பழைய பாக்கின்னு கொண்டு எழுதுறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையோ. அதே போலத்தான் பிறவி மாறுவது. இந்த பிறவி மாறச்சே இப்போ இருக்கிற புண்ணியத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம், இப்போ இருக்கிற பாபத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம். இது பிறவி மாறுறது. கடைசியாக ஒரு நிறுவனத்தையே மூடுறான்னு வச்சுப்போம். அப்போ எடுத்துன்னு போகிறதுக்கு எந்த மிச்சமும் இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணோம்னா இதை பிரித்து நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் இருக்காளோ இல்லையோ அவளுக்கு கொடுத்து கணக்கை முடிச்சிடணும்.
அதே போலத்தான் பிரம்மமும். ஒருத்தனுக்கு வைகுண்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இவன் பாப புண்ணியங்கள் அத்தனையும் பிரித்து இவனுக்கு யாரெல்லாம் வேண்டியவனா இருந்தோனோ அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்துருவான், இவனுக்கு யாரெல்லாம் வேண்டாதவனா இருந்தோனோ அவனுக்கு பாபத்தை கொடுத்துட்டு இவன் கணக்கை நேர்படுத்தி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போடுவோம். இதுதான் பரபிரம்மம் பண்றது. இது எல்லாத்துக்கும் தேவை கர்மா. இந்த கர்மாவை விடாம ஜாகிரதையா கணக்கு வச்சுப்பான். ஒரே ஒரு அழகு பரபிரம்மத்த இடத்துல என்னன்னா, நாம கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல பணம் கட்டுவோம், நம்ம கணக்கு புஸ்தகம் வச்சுருக்காலும் இல்லையோ, அதில் ஒருத்தர் கணக்கில் வரவு வைக்க வேண்டியது இன்னொருத்தர் கணக்கில் வரவு வச்சுருவோம், இல்லை அவன் கணக்கில் பண்ணத்தை என் கணக்கில் வரவு வச்சுருவோம். இது வங்கியிலேயே அந்த குளறுபடி அப்பப்போ நடக்கும். போய் பணம் எடுக்கிறதுக்கு போவோம், நான் நினச்சிட்டு இருப்பேன் 1000 ரூபாய் இருக்கும்னுட்டு, 1,1000 ரூபாய் இருக்குன்னுவோம். நான் அழகாக எடுத்துன்னு வந்துடுவேன் 1,1000 ரூபாய். கடைசியில் அது எனக்கு வர வேண்டிய வரவாகவே இருக்காது, இன்னொருத்தர் கட்டின பணத்தை என் கணக்கில் வச்சுருப்பேன். இப்போ நமக்கு சந்தேகம் வந்துடும், உலகம் முழுக்க எத்தனை ஆத்மாக்கள் புஸ்தகமே வேற இல்லாத இவர் கணக்கை வச்சுருக்காரே, இவர் ஒழுங்கா வச்சுப்பறா, என் புண்ணியம் என் கணக்குக்கு போகுமா, என் பாவம் என் கணக்கு போகுமான்னா அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற தனி சக்தி. யாருடைய புண்ணிய பாபங்கள் ஒத்தனுக்கு மாறவே மாறாது. அவனவனுடைய புண்ணியம் அவனுக்கு தான், அவனுடைய பாப்பம் அவனுக்கு தான். இது இன்னொருத்தர் இடத்துல எனக்கு புண்ணியம் வந்துடும், இன்னொருத்தர் இடத்துல எனக்கு பாவம் வந்துடும், வர வாய்ப்பே கிடையாது. என் செயல்னால தான் எனக்கு புண்ணியம், என் செயல்னால தான் எனக்கு பாப்பம். ஆக நிறைய புண்ணியம் இருந்து பிரம்மாங்கிற பதவிக்கு போற அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கானே, அவன் எடுத்துத்தான் பிரம்மாவனுடைய உடலுக்குள்ளே வைக்கிறான், அவன் மேலே படைக்க ஆரம்பிப்பான். அந்த பிரம்மாவுக்கு தான் தான் உள்ளே உரைபவனாக அந்தராத்மா அந்தரியாமின்னு சொல்றோம் இல்லையா, பரம்பொருள் தான் அந்த பிரம்மாவுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பான். இதை புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போவோம், ஊசி குத்துறார் வைத்தியர், நமக்கு ஊசி போடுவோம் இல்லையோ, ஒரு ஊசி என் உடம்புக்குள்ளே போகும். உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி ஊசி என் உடம்புக்குள்ளே போகிறது முக்கியமா, இல்லை ஊசிக்குள்ளே இருக்கிற மருந்து என் உடம்புக்குள்ளே போகிறது முக்கியமா? கண்டிப்பாக ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், அதுக்குள்ளே இருக்கிற மருந்து தானே போகணும். அதே போல் ஒரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா போகும், அது ஊசி ஆட்டம். எதுக்கு தெரியுமா அந்த ஊசி போகிறது? அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாங்கிற பரம்பொருள் மருந்தாட்டம் உள்ள போவன். இவன் தான் உள்ள போக வேண்டியது முக்கியமே தவிர இந்த ஆத்மாங்கிற ஊசி போறதுல எந்த பயனும் இல்லை. இப்போ ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து போனாத்தானே வியாதி குணமாகும். அதே போல உடல் இந்த உடலுக்கு இருக்கிற ஆத்மா ஊசியா வச்சுங்கோ, ஆத்மாவுக்குள்ளால எம்பெருமான் உள்ளுக்குள்ள புகுறான் அல்லவா, அதுதான் உள்ள வர மருந்து. அந்த மருந்துனால தான் கடைசியில சம்சாரத்தை தாண்டி நாமும் செல்ல வேண்டும். இந்த கதைகளைத்தான் ந அஹஹ ந ராத்திரிஹி ந நபஹ ந பூமிர் நாசீத்தமோ ஜோதிர் அபூச்ச நான்யத் விஷ்ணோஹோ சுரூபாத் பரதோதிதே த்வே ரூபே பிரதானம் புருஷஸ்ச விப்ர. அச்சித்தென்னும் சித்தென்னும் ஈஸ்வரன் என்னும் 3 பேர் அவசியம் ஒத்துக்கொள்ளுகிறோம். அவன் தான் நம்மை செலுத்துகிறான், நம்மை ஆளுகிறான்கிற கதைகளை சொல்லி முடித்தார். இப்படி 10 இந்திரியங்கள், அதுக்கு தலைவனான மனசு, அதே போல 10 பூதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அதனுடைய பூத சூக்ஷ்மங்களான தன்மாத்திரங்கள், இதெல்லாத்தையும் படைத்தான்கிறதையும் சாதித்தார். அதுக்கு மேலே சொல்றது தான் முக்கியமானது, இந்த பெரிய அண்டகட்டாகம். இது நாம வாழ்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தை எப்படி படைக்கிறான் எம்பெருமான்னா, இதே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இத்தனையுமே வைத்து கொண்டு தான் படைப்பன். அது எப்படி இருக்குமா, ஒரு நாரிக்கேளம்னா தேங்காய் வாங்குறோம், மேலே ஏறுறோம், பறிச்சுட்டோம், வெளியில மட்டை இருக்கும், அதுக்குள்ள நார் இருக்கும், அதுக்குள்ள ஓடு இருக்கும், அதுக்குள்ள தேங்காய் இருக்கும், நடுவில் தேங்காய், அதுக்கு மேலே ஓடு, மேலே நாறு, மேலே மட்டை, இப்படியே சுத்தின்னு போகும் இல்லையா. அதே போலத்தான் இந்த உலகம், நடுவில் பூமி இருக்கும், அதை சுத்தி கொண்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த 5ம் 10 மடங்கு பெருத்து சுத்தின்னு இருக்கும். அதைத்தனி அகங்காரம் சுத்தின்னு இருக்கும், அதை மகான் சுத்தின்னு இருக்கும், அதை மூல பிரகிருதி சுத்தி. இதுக்கு தான் சப்த ஆவரணம்னு சொல்லுவோம். 7 தானு சுத்தி இருக்கிறதுக்கு அண்டகட்டாகம்னு பேர். இந்த ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருப்பர். இப்படித்தான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான்ங்கிறத சொல்லி, சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்த்தன ஸ்ரஷ்டா சிருஜித ஆத்மானம் விஷ்ணு பால்யம் ச பாதிச்ச. அவனே காக்கிறான், அவனே காக்கப்படுகிறான், அவனே படைக்கிறான், அவனே படைக்கப்படுகிறான் விட்டார். கொஞ்சம் புரியாம பேசினாலே வேதாந்தின்னு பேர் கொடுத்துருவா. இவர் என்ன பண்ணார் இந்த பராசரர், அவனே படைக்கிறான் படைக்கப்படுகிறான்னா ஏன்னா சாமி நடக்கிற காரியமாவே தெரியல. இப்போ ஒருத்தர் படைக்கலாம் இல்லை படைக்கப்படலாம், படைக்கிறது அவனே படைக்கப்படுவதும் அவன். என்ன ஏன் சொல்றார், படைக்கிறது பிரம்மங்கிறது எல்லாரும் ஒத்துணுடுவா, ஆனா படைக்கப்படுவதும் அவனேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவன் உடலிலிருந்து பிரித்தெடுத்து தானே இத்தனை மாறுதல்களை என் பெருமான் பண்ணியிருக்கான். மயில் ஆடித்து ஆடப்படுவதும் மயலேன்னார். ஆடுவதும் மயில், ஆடப்படுவதும் மயில். ஏன் சொன்னோம், ஆடுவது மயில் புரியுறது, மயிலோட தோகையை விரிச்சு தானே ஆடுறது, அதனால் ஆடப்படுவதுன்னு விட்டார்.
அலை எரிகிறது, கடல்லேருந்து வெளியில போறது அலை தான், உள்ள போனது அலை தான். இப்படி சிருஷ்டியாக எம்பெருமான் பண்ணி முடித்தான். இதுக்கு மேல காலத்தை பத்தி கேட்கறதுக்காக ஆரம்பிச்சார். இப்படி சிருஷ்டித்தானே இந்த பிரம்மாவுக்கு எவ்வளவு நாள் ஆயுசு, ஆயுள் ரொம்ப முக்கியம். நம்ம மனிதனுடைய ஆயுள், பிரம்மாவனுடைய ஆயுள் எல்லாத்தையும் ரொம்ப வேடிக்கையா சொல்ற இந்த இடத்துல. இந்த பிரம்மாவனுடைய ஆயுள் இருக்குன்னா நமக்கு போரும் ஆயிடும். ஏன்னா இந்த 67 வருஷம் கழிக்கிறதுக்குள்ளேயே இத்தனை வியாதிகளோட தொந்தரவு நமக்கு தாங்கவே இல்லை. இப்போ 30 வயசு முன்னாடிலாம் 50 வயசு ஆகிடுத்துன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் சுவாமி, வைத்தியர் இடத்துல அப்பப்போ போய் காட்டின்னு வாங்குவோன்னார். அதை 40 ஆக்கினா, அதை 35 ஆக்கினா. இப்போ 30 தாண்டி கொடுத்துன்னா போய் அடிக்கடி பரீட்சையெல்லாம் பண்ணிகிட்டே வரணும். ரத்த பரிசோதனை, இந்த பரிசோதனை, அந்த பரிசோதனை, இதெல்லாம் 50க்கு மேலே தான் அந்த நாளில் பார்த்துட்டே இருந்தா. இப்போ 30 ஆயிடுத்துனாலே எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிறான். ஆழ்வார் பாசுரத்தில் காட்டினார், மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்ட மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர். இது ஓட்டை மாடம்னு பேர் கொடுத்தார் தொண்டடிப்புடி ஆழ்வார். இந்த ஓட்ட மாடம்னா வேஷ்டி இருக்கு இல்லையா, இந்த வேஷ்டி ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நான் உடுத்திக்கலாம். ஒரே ஒரு இடத்துல எங்கேயானு நஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், அதை நான் தைக்கணும்னு மட்டும் ஆரம்பித்தேன், இங்கே தைச்சா இங்கே கிழியும், இங்கே தைச்சா இங்கே கிழியும், இங்கே தைச்சா இங்கே கிழியும். அதே போல தான் இந்த உடம்பு. வைத்தியன் அதை திறக்காத வரைக்கும் க்ஷேமம். முதல் நாள் இவன் கத்தி என்னைக்கு வச்சானோ அன்னிலேருந்து இங்கே வெட்டினா அங்கே வரைக்கும், அங்கே வெட்டினா இங்கே வரைக்கும், இங்கே தீர்ந்தா அங்கே தீரும். இது மாறிண்டே ஒரு நாள் போகும். ஆழ்வார் ரொம்ப அழகாக சொன்னார், கண்டிப்பாக ஒரு நாள் போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கிறதுலே எது ஆச்சரியம் தெரியுமா, அது என்னைக்குன்னு தெரியாதது தான் அதில் வியப்பே. எல்லாருக்கும் போகிறோன்னு தெரியும். இப்போ இந்த கோட்டியில் தெரியாதா, எனக்கு தான் தெரியாதா. ஒரு குழந்தைய கேட்டால் கூட கண்டிப்பாக பிறந்தவன் போக போகிறான்னு சொல்லிடும். ஆனால் அது என்னைக்குன்னு தெரியாது. பிறந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்குன்னு பெருமாள் ஒரு ஷீட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுப்போம். நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்றைக்கே கையில் ஒரு ஷீட் எழுதி கொடுத்துருவா, இதுதான் உன்னுடைய கடைசி நாள் அப்படின்னா. அப்புறம் வைத்தியர்களே இருக்க முடியாது உலகத்தில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுப்படுது, இனிமேல் நயனத்துக்கு போய் அவர்கிட்ட காசு செலவழிக்க போகிறேன், என்னைக்கா இருந்தாலும் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கேன்னு இப்போ தெரிஞ்சுட்டேனோ கண்டிப்பாக இன்னொருத்தன் வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன். எல்லாரும் பரம பக்தாள் ஆயிடுவா. என்ன இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான் யாரும். இப்போ அது தெரியாதவே தானே இத்தை பண்ணலாமா, அத்தை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதுவும் தெரிஞ்சே படுத்தி இத்தனை நாள் தெரிஞ்சுட்டா அப்புறம் பெருமானை விட்டு யாரும் பிரியவே போகிறது கிடையாது. அழ்வாரத்தான் சொன்னார், இது கண்டிப்பாக போகிறது தெரியும், ஆனால் என்னைக்குன்னு மட்டும் தெரியாது. அதுக்குள்ளே இந்த மனுஷன் படுற பாடு தான் இத்தனையும். யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு கதை சொல்லுவா மகாபாரதத்தில். தர்மபுத்திரன் போய் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தம்பிமார்கள் 4 பேரும் போனான். அதை யக்ஷன் ஒரு குளத்தங்கரையை காப்பாத்தின்தான். அது கேள்வி கேட்டுது, பதில் சொன்னா தான் நீங்கள் தண்ணீர் குடிக்கலான்னு. இவன் ஒத்தனுக்கும் பதில் தெரியல, மயங்கி கீழே வந்துட்டான். கடைசியில் தர்மபுத்திரம் போனா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, தண்ணீர் குடிக்கலாம், உன் தம்பியும் எழுப்பின்னு போகலான்னு யக்ஷன். சரி கேளு, தெரிஞ்சதுன்னா சொல்லி பார்க்குறேன்னா தர்மபுத்திரன். உலகத்திலே எது ஆச்சரியம் கேட்டது யக்ஷன். ஒரு நிமிஷம் யோசிச்சு தர்மபுத்திரன் பதில் சொன்னான், 9 ஓட்டைகள் 9 வாசல். இந்த உடம்புல திறந்தே இருக்கிறச்சு இன்னும் இந்த ஆத்மா வெளியில் போகாது இருக்கு பாரு, அதுதான் ஆச்சரியம்னா. அது வெளியில் போகிறது ஆச்சரியமே இல்லையா. ஏன்னா இது ஒரு பறவை, இந்த பறவையை கொண்டு போய் கிளியை கூண்டில் வச்சுருவோம், கூண்டு கிளியினுடைய கதவை திறந்து விட்டுடுவோம், அது அப்புறம் இருக்கிறது தான் ஆச்சரியம். அது வெளியில் போகிறது ஆச்சரியமே கிடையாது. பறவைக்கு கூண்டை திறந்து விட்டோம்னா தானே பறக்கிறது தான் இயல்பு. அதே போல் ஆத்மா அங்கே போகாமல் இன்னும் இந்த 9 துவாரம் திறந்திருந்து உள்ளே இருக்குது. 2 கண்ணு திறந்திருக்கு, 2 காது திறந்திருக்கு, 2 மூக்கு திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, மலஜல துவாரம் திறந்திருக்கு. இது இத்தனையும் வெளியில் போகாது இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கேன், ஆச்சரியம்னா. அடுத்த கேள்வி கேட்டான் யக்ஷன், அதை விட ஆச்சரியம் தான் உலகத்தில் உண்டான்னா. யோசிச்சுட்டு தர்மபுத்திரன் பதில் சொன்னான், போகிறவன்லாம் இப்படியே போயிட்டு இருப்பான், நான் மட்டும் இருந்துகிட்டே இருப்பேன் நம்பரானே மனுஷன், அதுதான் அதை விட ஆச்சரியம்னா. என்ன போயிட்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும், போகிறவன்லாம் போயிட்டே இருப்பான், நான் மட்டும் சாஸ்வதம் சிவமச்சுதம், நான் மட்டும் சாஸ்வதமாக இருந்துகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறானே, அது இன்னும் வியப்பு. அதுக்கு உரையாசிரியர் அழகாக சூக்ஷ்மமாக அர்த்தம் காட்டி வச்சார். சேஷாகா ஸ்தாவரமிச்சந்தி, சேஷாகன்னா போனவனை காட்டிலும் மிச்சப்பட்டவன், அவனுக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா. சேஷாகன்னா தூக்கிட்டு போகிறவன், ஒருத்தன் போயிட்டான்னா 4 பேர் தூக்கிட்டு போகிறாளோ இல்லையோ, அவன் நினைக்கிறானா இப்படியே போகிறவன் போயிட்டே எனக்கு தொழில் கொடுத்துட்டு இருப்பான், நான் தூக்கிட்டு போயிட்டே நான் நித்தியமாக இருந்துகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறான். மேலே போகிறவன்லாம் அப்படியே போயிட்டு இருப்பானா, இவன் தூக்கிட்டு போயிட்டே இவன் மட்டும் நித்தியமாக இருப்பேன்னு அவனே நினச்சான்னா. நித்தியமே தூக்கிட்டு போய் ஆள் போகிறத பார்த்துட்டு இருக்கிறதே அவன், ஆனால் அவன் நம்புறான் நானும் நித்தியமாக இருந்துகிட்டே இருப்பேன்னு. இதை விட என்ன ஆச்சரியம் சொல்ல. இப்போ இந்த ஆச்சரியமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் 50ங்கிறோம், 40ங்கிறோம், 60ங்கிறோம், 70ங்கிறோம். தொண்டடிப்புடி ஆழ்வார் வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னையி 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே. திருமாலைங்கிற அழகான பிரபந்தம். இந்த 45 பாட்டை தெரிஞ்சுக்கலன்னா திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார்னு சொல்லுவார்கள். திருமால்னா நாராயணன், அவனையே தெரிஞ்சுக்க முடியாதான் இந்த 45 பாட்டை அறிந்து கொள்ளாமல் போனால். அவ்வளோ முக்கியமான ரொம்ப எளிதான பாடல்கள். அந்த பாட்டில் சொல்கிறார், வேத நூல் பிராயம் 100, வேதம் எனக்கு கொடுத்தது 100 வருஷம்.
அதை யாரும் முழுக்க வாழ்ந்துடுறதில்லை. அது என்னமோ தெரியல. இப்போ இந்த கிழக்கத்திய நாடுகளில் மட்டும்தான் இந்த 100, 120, 130 இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காவா. என்ன காயகல்பம் வச்சுருக்கான்னு தெரியல. இப்போ நமக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் காணும். சில தேசத்தில் மட்டும் இந்த 100 தாண்டியே போயிட்டு இருக்கு. அப்போ தொண்டு கிழவர்களும் கிழவிகளும் அவ்வளோ சௌக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. நமக்கு இங்கே 40ங்கிறோம், 50ங்கிறோம், 60ங்கிறோம். இது 25, 30லேயே போக ஆரம்பிக்கிறது. அப்படியே ஒரு வேளை மனுஷனுக்கு கிடைக்கிறதுன்னே வச்சுப்போமே, 100 கிடைச்சி கொடுத்து மனுஷர் தாம் புகுவர் ஏலும் பாதியும் உறங்கி போகும். இதில் பாதி வருஷம் தூங்கியே கழிச்சுடுறான். ஒரு நாளில் பாதி தூக்கத்தில் போய்டுறதா. நின்னையை 15 ஆண்டு, மிச்சம் இருக்கிறது 15 ஆண்டு. தொண்டைப்பிடி ஆழ்வார் 10, 5, 50ன்னார். 15னா 10ஓட 5 பெருக்கினா 50 இல்லையா, மிச்சம் இருக்கிறது 50 வருஷம்னார். வேடிக்கையாக சொன்னார், ராத்திரியில் மட்டும் தூங்கினான்னா மிச்சம் 50 இருக்கும். இவன் பகல்லையும் சேர்த்து தூக்க ஆரம்பிச்சான்னா நின்னையை 15 ஆண்டுனா இப்படி வச்சுங்க, 10, 5, 50 இல்லை, 10, 5, 15 தான் மிஞ்சும். ஏன்னா இன்னொரு 35 தூங்கி கழிச்சுட்டான். அந்த மிச்சம் இருக்கிற கடைசி தேர்றதே ஒரு 15 ஆண்டு. இதுலியான பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க வரானான்னா பேதை, பாலகன், அதாகம், பிணி, பசி, மூப்பு, துன்பம், இந்த தூங்கின நாழி போக இத்தனை கழிக்க வேண்டியிருக்கு. இப்போ பேதை முதல் 3 வயசு வரைக்கும் எனக்கு பசின்னா சொல்ல தெரியாது, என்னை கழுவிக்கொள்ளவே எனக்கு தெரியாது. இது முதல் கட்டம். பாலகன் கொஞ்சம் வயசாகிடுத்து, வயசு இப்போ 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும்னா விளையாட்டிலேயே புத்தி, மற்ற எதுலேயும் புத்தி இல்லை. அடுத்து கட்டிளங்காலை 18. இப்போவான பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க வரலாமான்னா இல்லை, நான் இப்போ தானே அனுபவிக்கிறதுக்கே வயசு வந்திருக்கு. 18லேருந்து 28 அனுபவிச்சே இளம பிராயத்தை கழிச்சுடுவேன். சரி 30 ஆயிடுத்து, இனிமேல் அனுபவத்தில் ஒன்றுமில்லை, இளம போயிடுத்து, இப்போ வரலாமேன்னா இப்போ தானே எனக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், குழந்தை பிறந்திருக்கு, அத்தை படிக்க வைக்கணும், அதுக்கு மேலே கொண்டு வரணும், முன்னுக்கு கொண்டு வரணும், பொறுப்பு. சரி ஆயிடுத்து சுவாமி, 50 வயசு, கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, பொறுப்பெல்லாம் கழிச்சாயிடுச்சு, இப்போவான்னு கேட்க வரலாமான்னார். கண்டிப்பாக வரேன்னு இப்போ கிளம்பினான். ஆனால் இப்போ கிளம்பச்சே கால் நடக்க மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, ஒன்று இவனுக்கு ஒத்துழைக்கலை. எப்போ இதெல்லாம் ஒழுங்காக இருந்ததோ மனசு இல்லை, எப்போ மனசு இப்போ வருதோ அப்போ இது இத்தனையுமே ஒத்துழைக்காது. இதுக்கு நடுவில் இவன் எங்கே தெரிந்து கொண்டு வர? அதனால தான் காலக்கணக்க சொல்கிறேன் மைத்திரையா, கேட்டுக்கோ. நமக்கு எத்தனை காலம், அவர்களுக்கெல்லாம் எத்தனை காலம் என்று காலத்தை பற்றி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த இது மொத்தம் 6 அம்சங்கள் அடங்கினது. அதில் இப்போ முதல் அம்சத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே கட்டமான பகுதியை இன்னைக்கு கேட்டு முடிச்சுட்டோம். அதனால் இனிமேல் நாளிலேருந்து இந்த மாதிரிலாம் எந்த கட்டமும் நீங்கள் கேட்டுக்க வேண்டாம். கதையாகத்தான் நாளிலேருந்து பார்க்க போகிறோம். இருந்தாலும் வேற வழி கிடையாது. எனக்கு முதல் அம்சத்தில் படைப்பை பற்றி சொல்லியிருக்கார். இது என்னைக்கா இருந்தாலும் என்னைக்கான ஒரு நாள் நீங்களும் தெரிஞ்சுதான் ஆகணும், நானும் சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் இந்த முதல் நாளே கட்டத்தை தாண்டிட்டோம்னா பரீட்சத்துக்கு போகிறச்சே, இந்த பரீட்சை எழுதுறதுக்காக போகிறச்சே கட்டமான கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் எழுதணும்னு சொல்லி அனுப்புவா. ஏன்னா அப்புறம் சுலபமாக இருக்கிறத வேகமாக நாம் எழுதிக்கலாம். இது ஒரு வகை. சில பேர் சுலபமாக இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல எழுதிக்கோ, கட்டமானத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னுவா. நாம் இப்போ முதல் வழியில் போயிருக்கோம், கட்டமானத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம். இனிமேல் நாளிலேருந்து அனுபவம் மட்டும்தான். கதையாக ரொம்ப அழகான தத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஆக என்ன காலம்ங்கிறது என்ன, கர்மாக்கள் இன்னும் எப்படி பிரித்தோம், ராட்சசனாரு, கந்தன்னாரு, நானாரு, இனி பெருமான் வராக பெருமான் பண்ணினது என்ன, நரசிம்ம பெருமான் பண்ணினது என்ன, கஜேந்திராழ்வான் பண்ணினது என்னங்கிற கதையத்தனையும் நாளை சாயங்காலம் அறிவித்தா போலே 6:30 மணியிலிருந்து இந்த இடத்துல தொடங்கும். 8:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். அப்புறம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. சொல்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் 3 மணி நேரம் சொல்லணும்னாலும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால் எது வேணுமோ உங்கள் விருப்பத்தை பொறுத்து நாளிலேருந்து வச்சுப்போம். யாரெல்லாம் தெரியும்